சார் இப்ப லாஸ்ட் வீடியோல நீங்க இந்த கோல்ட பத்தி கூட சொன்னீங்கல்ல சார். இப்ப இதனால கோல்டுக்கு ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா சார்? கோல்டு வந்து மோடி கோல்டை பற்றியும் சொல்லியிருந்தார் இல்லையா? ஆமா, நீங்க நீங்கள் வந்து சொல்லிருந்தீங்க. ஒரு வருஷம் வாங்குறத தள்ளி போடுங்க, வெளிநாடுகளில் கல்யாணம் பண்ணாதீங்க. நம்மளாம் அவ்வளோ இப்போ இந்தியாவில் வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணக்கூடிய யார்? அம்பானி, அதானி இவங்க தான் பண்ணுவாங்க. இந்த பணக்காரர்களை தாண்டி சாதாரண மக்கள்லாம் அப்படி பண்ணுறதில்ல. இப்போ ஏழைகள்லாம் நம்ம வடபழனி கோயிலில் ஒரு டெம்போவில் வந்து சீர்வரிசை இறங்கும், அங்கேயே மாலையை மாற்றிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அவர் சொல்வது போல் பணம் படைத்தவர்கள் தான் அப்படி காஸ்ட்லியான கல்யாணங்களை செய்கிறாங்க. அடுத்து நகை ஒரு வருஷம் தள்ளி போடுங்கன்னு வாங்காதீங்க. சொல்லியிருக்காரு. மீன் டைம் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, இம்போர்ட் பண்ணுற கோல்டு சில்வர் ரெண்டுக்குமே 15% டேக்ஸ் போட்டிருக்காங்க. பா. அது பிறகு 3% ஜிஎஸ்டி சேர்ந்ததுன்னா 18% வரி. நீங்கள் இப்போ வெளிநாட்டிலேருந்து தங்கம் இறக்குமதி பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, வருஷத்துக்கு நம்ம 600லேருந்து 700 டன்னு கோல்டு இம்போர்ட் பண்ணுறோம்.